Welcome students. Today's class 11th Mathematics Chapter 6 Two-Dimensional Analytical Geometry. So today's class is straight lines. So general form of the linear equation can be written as ax plus by plus c equal to 0. So நம்ம already 10thல பார்த்திருக்கோம் straight lines ஓட equationsலாம் பார்த்திருக்கோம் சரிங்களா. So ax plus by plus c equal to 0 அப்படின்றது நம்ம ஒரு straight line அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். So next பாருங்க the relationship between the angle of inclination and slope. The angle of inclination of a straight line is the angle say theta. So அந்த angle of inclination நம்ம என்ன சொல்லுவோம் theta அப்படின்னு சொல்லுவோம் made by the line with the x-axis measured in the counter clockwise that is positive direction. So diagram பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த x-axisக்கும் அந்த லைனுக்கும் ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்லோப். தி ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட். ஸோ ஸ்லோப்புன்னு நம்ம சொல்லலாம், கிரேடியன்ட்னு சொன்னாலும் உங்களுக்கு சேம் மீனிங் தான். ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஏ நம்பர் தட் மெஷர்ஸ் இட்ஸ் டைரக்ஷன் ஆர் ஸ்டீப்னஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் தான், அதை எதை மெஷர் பண்ணும் டைரக்ஷனும் ஸ்டீப்னஸையும் உங்களுக்கு மெஷர் பண்ணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு தீட்டா இஸ் கிவன். தீட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா எம் ஈக்குவல் டு tan தீட்டா. சப்போஸ் தீட்டாங்கிறது π/2 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எம்மோட வேல்யூ அன்டிஃபைன்டாக மாறிடும். ஏன்னா tan θ/2ங்கிறது உங்களுக்கு tan π/2ங்கிறது இன்ஃபினிட்டியாக இருக்கும், அதனால் உங்களுக்கு அன்டிஃபைன்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், when 2 points are given x1, y1, x2, y2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 points கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்லோப்பு பார்த்தீங்கன்னா m equal to del y by del x, that is y2 minus y1 divided by x2 minus x1. Vertical change divided by horizontal change. Next பாருங்க, ax plus by plus c equal to 0 ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு m equal to minus a by b, டினாமினேட்டர் அந்த bங்கிறது உங்களுக்கு not equal to 0வாக இருக்கும். சப்போஸ் b equal to 0வாக இருந்தால் m அன்டிஃபைன்டாக மாறிடும். இந்த மைனஸ் a by bயை மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தானே a டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோப்பு பாருங்கள், பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் தீட்டாவை தான் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த லைனுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது தீட்டா. இப்போ உங்களுக்கு ஒய் இன்க்ரீஸ் ஆக எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட கர்வு உங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த லைனு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெகட்டிவ் ஸ்லோப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒய் டிக்ரீசஸ் ஆஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்லோப்பு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஜீரோ ஸ்லோப் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு இந்த லைன் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ஜீரோ ஸ்லோப் உங்களுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒய் சேஞ்சஸ் ஆகுது பட் எக்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். எக்ஸ் அதே இடத்துல, எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதே இடத்துல இருக்குது. ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுது சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்டிஃபைன்டு ஸ்லோப். எம்ங்கிறது உங்களுக்கு அந்த ஆங்கிள் தீட்டாங்கிறது எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஆங்கிள் ஆக்சிஸ்க்கும் இந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிள் π/2 இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அன்டிஃபைன்டு ஸ்லோப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஸ்க்கு இந்த லைனும் எங்கேயுமே டச் ஆகாதனால உங்களுக்கு தீட்டாங்கிறது 0, அதனால் நம்ம ஜீரோ ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்து π/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு πக்குள்ளார வந்துடும், அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்லோப்பு கிடைக்கும் ஓகேங்களா. இங்கே 0க்கு π/2க்கு இன்பிட்வீனில் தீட்டா கிடைக்கும், அதனால் உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்லோப்பு கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இன் எ பிளேன் 3 or more points are said to be collinear if they lie on the same straight line. ஒரே சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் லை ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம் collinear அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, intercepts of a line. So the intercept of a line is the point at which the line crosses either the x-axis or the y-axis. So நீங்கள் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் எல்லாமே நம்ம 10th பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட்னா பாருங்கள், ஒரு லைன் ஏபிங்கிற லைனு எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணிட்டு போச்சுன்னா இந்த லென்த்தை நம்ம எக்ஸ் இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். இந்த லென்த்தை நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ அதில் உங்களுக்கு பாசிட்டிவ் எக்ஸ் இன்டர்செப்ட். ஸோ இந்த மாதிரி
இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணும்போது எக்ஸ் இன்டர்செப்டும் பாசிட்டிவ் தான், ஒய் இன்டர்செப்டும் பாசிட்டிவ் தான். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இன்டர்செப்ட் நெகட்டிவாக இருக்கும், ஒய் இன்டர்செப்ட் எப்படி இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் இங்கே இப்படி லைன் கட் ஆகிட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் இன்டர்செப்டும் நெகட்டிவ் தான், ஒய் இன்டர்செப்டும் நெகட்டிவில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இன்டர்செப்ட் பாசிட்டிவில் இருக்குது, ஒய் இன்டர்செப்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு நெகட்டிவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததை ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். இஃப் தீட்டா இஸ் கிவன், தீட்டாங்கிறது கிவனாக இருந்தால் m = tan தீட்டாங்கிறத ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் அப்படின்னா ஸ்லோப் இப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க. m = y2 - y1 / x2 - x1. நெக்ஸ்ட்டு த ஈக்குவேஷன் ax + by + c = 0 ஜென்ரல் ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா m = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x / கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, தட் இஸ் -a/b, b ≠ 0. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தோங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் என் ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனோட டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன கிவன் இருக்குது, நம்ம அதுக்கு எந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸ்லோப்பு கொடுத்துருவாங்க உங்களுக்கு, ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா y = mx + b. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி நம்ம இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து 10th பார்த்துருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்கன்னா போதும். ஸ்லோப் இஸ் கிவன் அண்டு ஒய் இன்டர்செப்ட் கிவன்னா y = mx + b. நெக்ஸ்ட்டு ஸ்லோப்பு m அண்டு 1 பாயிண்ட் ஸ்லோப்பு கொடுத்துருவாங்க, 1 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா y - y1 = m × x - x1 ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் கிவன், 2 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டர்செப்ட் ஃபார்ம். எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ கொடுத்துருவாங்க, ஒய் இன்டர்செப்ட் பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், x/a + y/b = 1. ஸோ ஏ வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சது, பி வேல்யூ தெரிஞ்சுன்னா சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், நார்மல் லென்த்து. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நார்மல் லென்த்து கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு லைன் ஏபி இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட பர்பண்டிகுலர் லைன் நீங்கள் இப்படி வரையணும். ஆரிஜினுக்கு இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா இதுக்கு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இதனோட லென்த்து உங்களுக்கு நார்மல் லென்த்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு ஆல்ஃபான்னு கொடுத்துருவாங்க, என்னன்றது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நார்மல் லென்த்து பியும் ஆங்கிள் ஆல்ஃபாவும் கிவன் மீன்ஸ் எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா = உங்களுக்கு பி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் பராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா பராமீட்டர் ஆர் கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ் - x1 / cos θ = y - y1 / sin θ = r அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ax + by + c = 0. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.2ல் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம். Find the equation of the lines passing through the point 1, 1. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், வித் ஒய் இன்டர்செப்ட் -4. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிவன் பாயிண்ட் 1, 1 ஒய் இன்டர்செப்ட் c = -4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. y = mx + c. ஸோ நீங்கள் இந்த ஒய் இன்டர்செப்ட் சிக்கு பதிலாக பீன்னு எடுத்துருந்தீங்கனாலும் கரெக்டாக தான். நான் ஃபார்முலாவில் பீன்னு கொடுத்துருப்பேன், இங்கே சின்னு எடுத்துக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ y = mx + c. y = mx + cக்கு பதிலாக -4னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1. இட் பாசஸ் த்ரூ. இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு எந்த வழியாக போகுதுங்கிறாங்க, 1, 1ங்கிற பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகும். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1, 1ங்கிற பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஒய்க்கு பதிலாக 1 = m × 1 - 4. ஸோ m பாருங்கள் உங்களுக்கு இந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா m அப்படியே வச்சுக்கோங்க. இந்த -4 இந்த சைடு வந்துச்சுன்னா +4 மாறிடும். ஸோ m = 1 + 4 which is = 5. ஸோ இப்போ நீங்கள் therefore required equation is first equation. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. y = m ஓட வேல்யூ 5x - 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வித் ஸ்லோப் 3. given பாயிண்ட் வந்து உங்களுக்கு 1, 1 ஆல்ரெடி given. நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, m = 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த செகண்ட் ஃபார்முலா சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்லோப் கொடுத்துருவாங்க, 1 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்
y minus y1 equal to m into x minus x1ங்களா 1 பாயிண்ட் 1 ஸ்லோப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். y minus y1க்கு 1 equal to mக்கு 3 into x minus x1க்கு 1. ஸோ y minus 1 equal to 3x minus 3. ஸோ இப்போ பாருங்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 3x minus y உங்களுக்கு என்ன வருங்க ப்ளஸ் 1 3x minus y minus 3 plus 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 3x minus y minus 2 equal to 0. ஸோ 3x minus y equal to 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டு சம். ஆல்ரெடி 1 பாயிண்ட் இஸ் கிவன் 1,1 உங்களுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க அண்டு -2,3. ஸோ நம்மளுக்கு கிவன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,1 -2,3 சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ்னால் 2 பாயிண்ட் ஃபார்முக்கு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னங்க வரும் y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. y minus y1ஓட வேல்யூ. ஸோ அங்கே பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் இது வந்து x1 y1 இது x2 இது y2. ஸோ இப்போ y minus 1 divided by 3 minus 1 y2 minus y1 equal to x minus 1 divided by minus 2 minus 1 y minus 1 divided by 2 3 minus 1 எவ்வளோ வரும் 2 equal to x minus 1 divided by minus 3. அப்படியே cross multiply பண்ணுங்கள். cross multiply பண்ணிங்கன்னா minus 3y plus 3 equal to 2x minus 2ன்னு வந்துடும். டேரெக்டாக நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ 2x இந்த டேர்ம்ஸ் அங்கே பாருங்கள் எக்ஸோட டேர்ம் எப்போவுமே நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு தான் எழுதுவோம். எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவில் எங்கே இருக்குதோ அந்த சைடு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. 2x இங்கே இருக்குங்களா. ஸோ 2x ப்ளஸ் 3y அந்த சைடு போயிடுச்சு ப்ளஸ் 3y. நெக்ஸ்ட்டு பாருங்கள் -2 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இந்த ப்ளஸ் 3 அந்த சைடு போச்சுன்னா -3 equal to 0. ஸோ 2x ப்ளஸ் 3y -5 equal to 0னா 2x ப்ளஸ் 3y equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் இதுலேயே அண்ட் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் மேக்ஸ் an angle 60 degree with x axis அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ஃபாங்கிறது 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் அந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய லைனோட பர்பண்டிகுலர் வந்து 60 டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பீங்கிற லென்த் தெரியலை அவங்க கொடுக்கல. பட் ஆனால் இந்த லைன் வந்து 1,1 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கிவன் கொஷின்லேயே ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்ஃபாங்கிற 60 டிகிரி பாயிண்ட்டு 1,1ன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னதுங்க x cos alpha plus y sin alpha equal to p. x cos 60 degree plus y sin 60 degree equal to p அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த p வேல்யூ நம்மளுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரியலை. x into cos 60 டிகிரினா 1/2 plus y into sin 60 டிகிரினா √3/2 equal to p. ஸோ இப்போ பாருங்கள் இதில் இந்த 2 காமனுங்களா அந்த சைடு கொண்டு போயிடுங்க. x plus √3y equal to 2p. இட்டு பாசஸ் த்ரூ இந்த லைன் வந்து இதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த லைனு. இந்த லைன் வந்து 1,1 வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் 1,1 சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா பியோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா 1 plus √3 equal to 2p. ஸோ இப்போ p equal to 1 plus √3 divided by 2. ஸோ therefore required equation is ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போடுங்க. இந்த ஈக்குவேஷனில் x plus √3y equal to 2 times of 1 plus √3/2 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா x plus √3y equal to 1 plus √3. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். if P of R, C is the midpoint of the line segment between the axes, then show that x by R plus y by C equal to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் டயக்ராம் பாருங்கள். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸு இந்த ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க P of R, Cங்கிறது உங்களுக்கு அந்த லைன் செக்மெண்ட் பிட்வீன் த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்க்கு பிட்வீனில் தான் உங்களுக்கு லைன் செக்மெண்ட் போகுது. அந்த லைன் செக்மெண்ட்டில் உங்களுக்கு P of R, C அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்குது. P of R, C இஸ் த மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தென் ஷோ தட் x by R plus y by C equal to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நான் 0, ஏன்னு எடுத்துக்கலாங்களா. ஏன்னா நம்மளுக்கு இந்த லென்த்து மட்டும்தான் இருக்குது. இந்த லென்த்தை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த லென்த்தை பின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் a, 0. இந்த பாயிண்ட்டு 0, br. லெட் a and b be the x and y இன்டர்செப்ட்னு சொல்லிக்கலாங்களா. இந்த லென்த்தை வந்து x இன்டர்செப்ட்னு சொல்லுவோமா. இந்த இடத்துல a, 0னா
இந்த லென்த்தை ஒய் இன்டர்செப்ட்னு சொல்லுவோமா ஒரு லைன் கட் ஆகும் பொழுது. ஸோ ஏ அண்ட் பி பி த எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட்டு ஏபி. ஸோ த பாயிண்ட்ஸ் பி ஏங்கிறது ஏ கமா 0, பிங்கிறது 0 கமா பி. ஸோ உங்களுக்கு பாயிண்ட் தெரியுது, இன்டர்செப்ட் தெரியுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பி ஆஃப் ஆர் கமா சிங்கிறது அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ஆர் கமா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 0/2 கமா 0 ப்ளஸ் b/2. இப்போ ஆர் கமா சி ஈக்குவல் டு a/2 கமா b/2 ஈக்குவல் பண்ணுங்கள். ஆர் ஈக்குவல் டு a/2னா ஏ ஈக்குவல் டு 2r. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏங்கிறது பார்த்தீங்கன்னா அன்னோன் பெராமீட்டர்ஸ், அதனால் அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு a/2னா ஏ ஈக்குவல் டு 2rன்னு எடுத்துக்கோங்க. இங்கே சி ஈக்குவல் டு b/2னா b ஈக்குவல் டு 2c. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செப்ட் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இன்டர்செப்ட் ஈஸியாக இன்டர்செப்ட் ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதலாங்களா. இன்டர்செப்ட் தெரியும், அதனால x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. x/a ஓட வேல்யூ 2r ப்ளஸ் y/b ஓட வேல்யூ 2c ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு 1/2 அவுட்டரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா x/r ப்ளஸ் y/c ஈக்குவல் டு 1. 2 இந்த சைடு போயிடுச்சுன்னா x/r ப்ளஸ் y/c ஈக்குவல் டு உங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1,5 அண்ட் ஆல்சோ டிவைட்ஸ் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் இன் த ரேஷியோ 3:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள். ஸோ இப்போ இதில் இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஸோ இந்த லைன் தான் நாம் கண்டுபிடிக்கக்கூடிய லைன். இந்த லைனில் 1,5ங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த லைனில் பாஸ் ஆகிற ஒரு பாயிண்ட், மிட் பாயிண்ட் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த லைனில் பாஸ் ஆகுது. ஓகேங்களா. ஆல்சோ டிவைட்ஸ் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் இன் த ரேஷியோ. இப்போ வந்து இதுக்கு இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸில் போய் கட் ஆகுது பார்த்தீங்களா, அது எப்படி டிவைட் பண்ணுது அப்படின்னா இந்த லென்த்தையும் உங்களுக்கு எப்படி டிவைட் பண்ணுதுன்னா 3:10 அப்படிங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இப்போ லெட் ஏ அண்ட் பி பி த எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்னு எடுத்துக்கலாங்களா. இந்த லென்த்து ஏவும் இந்த லென்த்து பி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஏங்கிற பாயிண்ட் a, 0, பிங்கிற பாயிண்ட் 0, b. இப்போ a:b. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸை வந்து டிவைட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த a:b ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:10 அவங்க கொடுத்துட்டாங்க. ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா a ஈக்குவல் டு 3k, b ஈக்குவல் டு 10kன்னு எடுத்துக்கணுங்களா. ஸோ ஏ டேரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸ் இன்டர்செப்டை ஏன்னு எடுக்கக்கூடாது, ஒய் இன்டர்செப்டை நீங்கள் என்னென்னு எடுக்கக்கூடாது, பின்னு எடுக்கக்கூடாது. ரேஷியோ டிவைட் அந்த அவங்க ஸ்ப்ளிட் ஆகிற அந்த ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரேஷியோவில் தான் எடுத்துக்கணும். a ஈக்குவல் டு 3k, b ஈக்குவல் டு 10k. ஸோ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. இன்டர்செப்ட் ஃபார்ம் தான் உங்களுக்கு. x/a ஓட வேல்யூ 3k ப்ளஸ் y/b ஓட வேல்யூ 10k விச் இஸ் ஈக்குவல் டு 1. 1/k அவுட்டரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா x/3 ப்ளஸ் y/10 ஈக்குவல் டு kன்னு வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10x ப்ளஸ் 3y ஹோல் டிவைடட் பை 10 இன்ட்டு 3 எவ்வளோ வரும், 30 ஈக்குவல் டு k. ஸோ இப்போ 10x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 30k. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த லைனோட ஈக்குவேஷன். இந்த லைனோட ஈக்குவேஷனில் உங்களுக்கு அந்த கேவோட வேல்யூ தெரியாது. ஸோ அந்த கேவோட வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இட்டு பாசஸ் த்ரூ 1,5ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 10 into 1 plus 3 into 5 equal to 30k. ஸோ உங்களுக்கு 25 equal to 30kன்னு கிடைக்கும். k equal to 5/6 சிம்பிளி பண்ணீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு therefore required equation is ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கூட சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 10x plus 3y equal to 30 into 5/6. ஸோ 10x plus 3y equal to இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5 into 5 25. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், if P is length of perpendicular from origin to the line whose intercepts on the axis are A and B, then show that 1/p square equal to 1/a square plus 1/b square. ஸோ இப்போ இந்த Pங்கிறது length of the perpendicular அப்படின்னு சொல்லி கொடுத்தா டயக்ராம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த லைன் ஏபிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கட் பண்ணிட்டு போகுது, அதனோட லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் Pங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹூஸ் இன்டர்செப்ட்ஸ் ஆன் த ஆக்சிஸ், அதனோட இன்டர்செப்ட் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க, ஒய் இன்டர்செப்ட் வந்து பின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஷோ தட் 1/p ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். லெட் ஏ அண்ட் பி பி த எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் ஏபி. தேர்ஃபோர் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈக்குவேஷனோட லைன் எப்படி எழுதுவீங்க, x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1.
இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. bx + ay டிவைடட் பை ஏபின்னு எடுத்துக்கலாங்களா? ஏன்னா ஏபி எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். bx + ay ஈக்குவல் டு ஏபி, bx + ay மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இந்த லைனோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் x1, y1 to the line ax + by + c ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கு உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் ஃபார்மில் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது லைனு. பாயிண்ட் வந்து x1, y1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா பாருங்கள். a × x1 + b × y1 + c டிவைடட் பை √a² + b². மாடுலஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வருங்கிறனால நான் மாடுலஸ் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிங்கிற வேல்யூ தானே வேணும். இந்த பிங்கிற வேல்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஆரிஜின்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கு உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லைன் தான் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த லைனுங்கிறது என்னது? bx + ay - ab = 0ங்கிறது தான் அந்த லைனு. ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ பிங்கிறது லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0,0 to bx + ay - ab = 0. ஸோ அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் b × xக்கு பதிலாக 0 ப்ளஸ் a × yக்கு பதிலாக 0 மைனஸ் ab டிவைடட் பை √a² + b²னா இங்கே b² + a². அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது 0 ஆகிடும். மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ab டிவைடட் பை √b² + a². நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாடுலஸ் வந்து இப்போ நீங்கள் நெகட்டிவில் இருக்கனால அந்த டிஸ்டன்ஸ் தானே, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவில் வராதுங்கிறதுனால அதுக்கு தான் நம்ம மாடுலஸ் போடுறோம். மாடுலஸ் போடும்போது உங்களுக்கு என்னவாயிடும்? பாசிட்டிவாக மாறிக்கும். ஸோ ab டிவைடட் பை √b² + a². ஸ்கொயர் பண்ணுங்கள், போத் சைட் ஸ்கொயரிங். ஸோ p² = a² b² டிவைடட் பை டினாமினேட்டர் ரூட்டு போயிடும், உங்களுக்கு b² + a² மட்டும் இருக்கும். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 1/p² = b² + a² b². இப்போ நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். b²/a² b² ப்ளஸ் a² டிவைடட் பை a² ப்ளஸ் b². ஸோ இந்த டினாமினேட்டர் காமன், b²க்கு காமன், a²க்கு காமன். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது 1/p² = bb கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/a² ப்ளஸ் aa கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1/b². ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th சம். த நார்மல் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 degree Celsius or 212 degree Fahrenheit and freezing point of the water is 0 degree Celsius or 32 degree Fahrenheit. Find the linear relationship between C and F. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிலிங் பாயிண்ட், ஒரு வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டுக்கு செல்சியஸ்லேயும் ஃபேரன்ஹீட்லேயும் உங்களுக்கு டிகிரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு செல்சியஸ்க்கும் ஃபேரன்ஹீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை அப்படியே பாயிண்ட் ஃபார்மில் டேபிளில் போட்டு பாருங்கள். இப்போ செல்சியஸும் ஃபேரன்ஹீட், செல்சியஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஃபேரன்ஹீட்டை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்சியஸ் வந்து அதாவது பாயிலிங்க்கு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸாக இருக்குது. ஓகேங்களா? ஃபேரன்ஹீட்டு பார்த்தீங்க அப்படின்னா 212. நெக்ஸ்ட் இது வந்து பாயிலிங் வாட்டருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசிங் வாட்டர், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், ஃப்ரீசிங்க்கு வந்து 0 டிகிரி செல்சியஸு 32 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ், கிவன் பாயிண்ட் எப்படி எழுதுவீங்க? 100, 212, 0, 32. ஸோ உங்களுக்கு 2 பாயிண்ட் ஃபார்மோட லைனோட ஈக்குவேஷன் எழுதலாங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? 2 பாயிண்ட் ஃபார்ம். y - y1 divided by y2 - y1 equal to x - x1 divided by x2 - x1 which is equal to. ஸோ இந்த கொஷினில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஒய்க்கு பதிலாக எஃப்னு எடுத்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒய்னு வச்சு போட்டிங்கனாலும் கரெக்டு தான். ஸோ எஃப்னா உங்களுக்கு டக்குன்னு தெரியும். பின்னாடி கொஷினில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா எஃப்போட வேல்யூ சியோட வேல்யூ வேணும்னு கேட்டதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஃப் சின்னு எடுத்துக்கிட்டேன். ஒய்க்கு பதிலாக எஃப்னு எடுத்துக்கோங்க, எக்ஸுக்கு பதிலாக சின்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? எஃப் மைனஸ் y1ஓட வேல்யூ உங்களுக்கு 212 டிவைடட் பை y2 32 - 212 ஈக்குவல் டு c மைனஸ் x1ங்கிறது 100 டிவைடட் பை x2ங்கிறது 0 - 100. சிம்ப்ளை பண்ணுங்கள்.
எஃப் மைனஸ் 212 டிவைடட் பை இங்கே என்ன ஆகும் உங்களுக்கு 118 வந்துட்டு இங்கே -100. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மைனஸ் உங்களுக்கு அப்படியே கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 5 ரிமைண்டர் வரும், இதுங்க வந்து உங்களுக்கு 9 ரிமைண்டர் வரும். ஓகேங்களா, காமன் டேபிளால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20ஆல் பண்ணுங்கள். 20ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வரும், இங்கே 20ஆல் பண்ணிங்கன்னா 9 வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் f minus 212 divided by 9 equal to c minus 100 divided by 5 வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுங்க, 5 into f minus 212 equal to 9 into c minus 100. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5f மைனஸ் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1060 ஈக்குவல் டு 9c மைனஸ் 900 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட கிவன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சி அண்ட் எஃப். சிக்கு எஃப்க்கும் லீனியர் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு நீங்கள் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும், சி ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்ல நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த கிவன் ஈக்குவேஷன் 5f ஈக்குவல் டு 5f ஈக்குவல் டு 9c மைனஸ் 900, இந்த 1060 இந்த சைடு கொண்டு போயிடுங்க, ப்ளஸ் 1060 மாறிடும். இப்போ 9c ப்ளஸ் 116 வந்துடுங்களா. f ஈக்குவல் டு 9/5, இந்த 5 இங்கே போச்சுன்னா 9/5c ப்ளஸ் இங்கே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 32 கிடச்சிடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் c ஈக்குவல் டு இது 5f, ஸோ இந்த இடத்துல 9cன்னு வரும், 9 விட்டாச்சு. 9c ஈக்குவல் டு பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 9c இங்கேயே வச்சுட்டு இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகிறீங்க. 9c ஈக்குவல் டு 5f மைனஸ் 1060 ப்ளஸ் 900. 9c ஈக்குவல் டு 5f மைனஸ் 1016 இருக்கும். இப்போ 9c ஈக்குவல் டு இதில் 5 அவுட்டரில் எடுத்துருங்க, f மைனஸ் 32ன்னு கிடைக்கும். இப்போ 9 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 5/9 இன்ட்டு f மைனஸ் 32 அப்படின்னு சொல்லிடுங்க. திஸ் இஸ் த லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் f அண்டு c. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் c ஃபார் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ உங்களுக்கு எஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, சியோட வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்போ சியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனில் போட்டுக்கோங்க. எஃப் ஈக்குவல் டு 98.6 டிகிரி அப்படின்னா சி ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு 98.6 மைனஸ் 32. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 66.6ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 333 டிவைடட் பை 9, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 37 டிகிரி செல்சியஸ் சியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு எஃபோட வேல்யூ ஃபைன் பண்ணணும், 38 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எஃப்ங்கிற ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் சியோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. எஃப் ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு 38 ப்ளஸ் 32. சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள், 342 டிவைடட் பை 5 ப்ளஸ் 32ன்னு இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 342 ப்ளஸ் 160 டிவைடட் பை 5, 502 டிவைடட் பை 5னா 100.4 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6th sum. An object was launched from a place P in constant speed to hit a target. At the 15th second, it was 1400 meter away from the target, and at the 18th second, 800 meter away. Find the distance between the place and the target அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பாருங்க, நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த பிளேஸ், இதுதான் டார்கெட்டை ரீச் பண்ணுற இடம். ஓகேங்களா. இங்கேருந்து நம்ம ஒருத்தர் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து டைமிங் தான், இங்கேருந்து அந்த ஷூட் பண்ணுற அந்த புல்லட் வந்து இவ்வளோ தூரம் போச்சுன்னா 15 செகண்ட்ஸில் போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 15 செகண்ட்ஸில் இருந்து இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான தூரம் வந்து அது 15 செகண்ட்ஸை போய் ரீச் ஆகும்போது அதுக்கு மேலே இருக்கிற டார்கெட்டை ரீச் பண்ணுற தூரம் வந்து உங்களுக்கு 1400 இருக்குதுங்கிறாங்க. அது 18 செகண்ட்ஸ் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ரிமைனிங் இன்னும் 800 மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஷினில் பாருங்கள், at the 15th second it was 1400 meter away from the target. அந்த டார்கெட்டுக்கு 1400 மீட்டர்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 18th செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் அவே ஃப்ரம் த டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் XY பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 15 செகண்ட்ஸில் 1400 மீட்டர், 18 செகண்டில் 800 மீட்டர்.
away from the target. இப்போ நீங்கள் எக்ஸை வந்து டீன்னு எடுத்துக்கோங்க, ஒய்யை வந்து டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கோங்க. எக்ஸுங்கிறது டி டைம் கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கோங்க, ஒய்ங்கிறது டி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 பாயிண்ட்டு 15,1400, 18,800. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 பாயிண்ட் ஃபார்மோட ஈக்குவேஷன் y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஒய்க்கு பதிலாக நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம், டின்னு எடுத்துக்கோங்க. நம்ம கன்வீனியன்ட்டுக்காக எடுத்துக்கிறதா, நீங்கள் ஒய்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஒய் ஈக்குவல் டு டி மைனஸ் y1ஓட வேல்யூ 1400 டிவைடட் பை y2 மைனஸ் y1 800 மைனஸ் 1400. நெக்ஸ்ட்டு டி மைனஸ் x1 15 டிவைடட் பை 18 மைனஸ் 15. சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா d மைனஸ் 1400 டிவைடட் பை மைனஸ் 600 ஈக்குவல் டு டி மைனஸ் 15 டிவைடட் பை 3. ஸோ d minus 1400 ஈக்குவல் டு இதை மேலே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 600 டிவைடட் பை 3 இன்ட்டு டி மைனஸ் 15. ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். d minus 1400 ஈக்குவல் டு மைனஸ் 200 இன்ட்டு டி மைனஸ் 15. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கொஷின் இது வரைக்கும் நம்ம ஈக்குவேஷனை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேஸ் அண்ட் த டார்கெட். இந்த பிளேஸுக்கும் இந்த டார்கெட்டுக்கு உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும், இதனோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் என்னவாக தான் இருக்கும், 0வாக தானே இருக்கும். உங்களுக்கு அந்த பிளேஸ் ஸ்டார்டிங் பிளேஸில் வந்து உங்களுக்கு டைம் என்னவாக இருக்கும், 0வாக இருக்குங்களா? ஸோ வென் டி ஈக்குவல் டு 0, டீன்னு 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா டி மைனஸ் 1400 ஈக்குவல் டு மைனஸ் 200 இன்ட்டு 0 மைனஸ் 15. ஸோ d minus 1400 ஈக்குவல் டு இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3000 கிடச்சிரும். d ஈக்குவல் டு 3000 ப்ளஸ் 1400 which is equal to 4400. So therefore the distance between the place and the target is 4400 meter. Next second sum. இதுலேயே பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை இட் இன் 15 செகண்ட்ஸ். இப்போ 15 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். சரிங்களா? 15 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருமா. டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி தெரியும் 4400, இந்த டிஸ்டன்ஸு 1400, ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். டேரெக்டாக போட்டுடலாம். So distance covered in 15 seconds equal to total distance minus 1400. So 4400 minus 1400 3000 meter. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் டேக்கன் டு ஹிட் த டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது அது போய் அந்த பிளேஸை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்னவாகிடும், 0 ஆகிடுங்களா. இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லும் போய் இங்கே ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ when d equal to 0, ஸோ d equal to 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன given அந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷனில் போடுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் d equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 minus 1400 equal to minus 200 into t minus 15. ஸோ minus 200 into t minus 15 இந்த சைடு வச்சுக்கோங்க, இது அந்த சைடு கொண்டு போயிடுங்க. மைனஸ் மைனஸ் போத் சைட்ஸ் கேன்சல் ஆகிடும். இந்த 200ம் ஸோ இந்த 200 கீழே கொண்டு போயிடுங்க. மைனஸ் மைனஸை கேன்சல் பண்ணி விட்டு t minus 15 equal to 1400 divided by 200. இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா t minus 15 equal to 7 கிடைக்கும். 7 equal to t equal to 7 plus 15. So t equal to 22 seconds. So time taken to hit the target is 22 seconds. Next, 7th sum. Population of a city in the year 2005 and 2010 are. So 2005ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,35,000 இருக்காங்க. 2010ல் 1,45,000 இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் பாப்புலேஷன் இந்த இயர் 2015. நம்மளுக்கு 2015ல் பாப்புலேஷன் எவ்வளோ, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனோட அந்த ஈக்குவேஷன், அந்த லைனோட ஈக்குவேஷன் நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2015ஐயும் இந்த 2010ஐயும் என்ன பண்ணிக்கோங்க, 2 பாயிண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் 2015க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், given பாயிண்ட்ஸ் 2005க்கு 1,35,000, 2010க்கு 1,45,000. ஓகேங்களா? இதை நான் x1 x2 இது y1 y2 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 2 பாயிண்ட் ஃபார்ம் போடுங்க. y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1.
நெக்ஸ்ட்டு y மைனஸ் y1ஓட வேல்யூ 1,35,000 டிவைடட் பை 1,45,000 மைனஸ் 1,35,000 ஈக்குவல் டு x மைனஸ் 2,005 டிவைடட் பை 2,010 மைனஸ் 2,005. ஸோ சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பாருங்கள், y மைனஸ் 1,35,000 ஈக்குவல் டு இந்த 1000 இங்கே போயிடுச்சு, 1000 உங்களுக்கு வந்து இங்கே என்ன ஆகுனா 10,000. ஸோ இந்த 10,000 டிவைடட் பை 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2,005 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2,000 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2,005. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. y மைனஸ் 1,35,000 ஈக்குவல் டு 2,000 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 205 ஓகேங்களா, 2,005. இப்போ நம்மளோட இதுதான் நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2,005, அதாவது 2015 வருஷத்துல இருந்து உங்களுக்கு அதனோட அப்ராக்சிமேட் பாப்புலேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2015 அப்படின்னா எக்ஸுக்கு பதில் நீங்கள் 2015 சப்ஸ்டியூஷன் கொடுங்க. y மைனஸ் 1,35,000 ஈக்குவல் டு 2,000 இன்ட்டு 2015 மைனஸ் 2,005. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு 10 இதனோட டிஃப்ரென்ஸ் 10 கிடைக்குங்களா. y மைனஸ் 1,35,000 ஈக்குவல் டு 2,000 இன்ட்டு 10. 2,000 கூட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000. இந்த 1 lakh இந்த சைடு போயிடுச்சு, 1,35,000 ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போ y ஈக்குவல் டு 1,55,000 கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ therefore the approximate population in the year 2015 is 1,55,000. Next 8th sum, find the equation of the line if the perpendicular drawn from the origin makes an angle 30 degree with x axis and its length கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏபிங்கிற இந்த லைனை கண்டுபிடிக்கணும். அதனோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 12வும் அதனோட ஆங்கிள் 30 டிகிரியும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ பிங்கிறது 12, ஆல்ஃபாங்கிறது 30ங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி ஓகேங்களா. எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 30 டிகிரி, ஒய் சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ 30 டிகிரி ஈக்குவல் டு 12. x into cos 30 டிகிரினா √3/12 ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 12. நீங்கள் 2 காமனாக அந்த சைடு கொண்டு போயிடுங்க. √3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 2. ஸோ √3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24. இதுதான் நம்மளுக்கு அந்த லைனோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 9th sum, find the equation of the straight line passing through 8,3 and having intercept whose sum is 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், லைனை கண்டுபிடிக்கணும். அந்த லைனோட ஒரு பாயிண்ட் 8,3ங்கிற பாயிண்ட் அந்த லைனில் பாஸ் ஆகுது. அண்டு தென் நெக்ஸ்ட் அதனோட இன்டர்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டர்செப்ட் இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்டர்செப்டோட சம்மு வந்து 1, தட் இஸ் a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ கிவன் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, a அண்ட் b எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னா a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1ன்னு உங்களுக்கு கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ b ஈக்குவல் டு 1 மைனஸ் a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நம்ம இன்டர்செப்ட் ஃபார்ம்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பிக்கு பதிலாக 1 மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இதுதான் நம்மளோட கிவன் கண்டிஷனை சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். ஈக்குவல் டு 1. இட்டு பாசஸ் த்ரூ. இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்களா, அந்த லைனோட ஈக்குவேஷன் இன்டர்செப்டை ஃபார்ம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லைன் வந்து பாசஸ் த்ரூ 8,3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 8, ஒய்க்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 இன்ட்டு 1 மைனஸ் ஏ ப்ளஸ் 3a டிவைடட் பை a இன்ட்டு 1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1. 8 இங்கே பாரு இன்னரில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 8 மைனஸ் 8a ப்ளஸ் 3a ஈக்குவல் டு a மைனஸ் a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8 மைனஸ் 5 இங்கே பாரு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் டேர்ம்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 8 மைனஸ் 8aவும் 3a உங்களுக்கு என்ன வந்துடும், மைனஸ் 5a ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0னா ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் 8 மைனஸ் 6 கிடைக்கணும்னா மைனஸ் 4 மைனஸ் 2. ஸோ a மைனஸ் 4 a மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா ஏக்கு 4 ஏவுக்கு 2ன்னு கிடச்சிருச்சு ஓகேங்களா. when a ஈக்குவல் டு 4, a 4ஆக இருக்கும்போது b என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், இங்கே தான் b ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏன்னு எடுத்துருக்கோமா.
ஸோ a ஈக்குவல் டு 4னா b ஈக்குவல் டு 1 மைனஸ் 4 மைனஸ் 3 கிடச்சிருச்சு. இப்போ a வேல்யூ b வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாங்களா. எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3x மைனஸ் 4y ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை மல்டிப்ளை பை மைனஸால் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸோட வேல்யூ மைனஸில் இருக்கிறதுனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 3x மைனஸ் 4y ஈக்குவல் டு 12ன்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு வென் ஏ ஈக்குவல் டு 2, ஏங்கிறது 2ஆக இருக்கும்போது பிங்கிறது எவ்வளோவா இருக்கும், 1 மைனஸ் ஏங்களா, 1 மைனஸ் 2 மைனஸ் 1. ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y டிவைடட் பை மைனஸ் 2 ஈக்குவல் டு 1னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு கிடைக்கும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 10th sum, show that the points 1, 3, 2, 1 and 1 by 2, 4 are collinear. ஸோ இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை கொலீனியர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் பார்த்துருந்தோம். 3 or more points லை in the same line. ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸோ மோர் தேன் 3 பாயிண்ட்ஸ் லை ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், அந்த பாயிண்ட்ஸை கொலீனியர் அப்படின்னு சொல்லாங்களா. ஸோ அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே சேம் லைனில் வந்து லை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, கான்செப்ட் ஆஃப் த ஸ்லோப்போட கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் வந்து கொலீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சேம் லைனில் ஒரே லைனில் வந்து அந்த பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் இப்போ நீங்கள் ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரே லைனில் அந்த பாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சேம் ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப் எப்படி இருக்குங்க, சேமாக இருக்குங்களா. ஒரே லைனில் அந்த 3 பாயிண்ட்டுமே லையாக இருக்குது அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருந்தால் என்ன, உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அது ஸ்லோப் மேக் பண்ணுறது ஸ்லோப் வந்து சேமாக இருக்குங்களா. ஸோ அதனால் பாருங்கள், ஏதாவது 2 பாயிண்ட்டாக எடுத்து ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ நம்ம ஆல்ரெடி 2 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்லோப்பு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும், ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏவையும் பியும் எடுத்துக்கோங்க, ஸ்லோப்பு கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1ங்களா. ஏபி பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். y2 மைனஸ் y1 அப்படின்னா 1 மைனஸ் 3 டிவைடட் பை 2 மைனஸ் 1 அப்படின்னா ஆன்சர் மைனஸ் 2ன்னு கிடைக்குது. ஸ்லோப் ஆஃப் பிசி y2 அதே மாதிரி பிக்கு சிக்கு உள்ள பாயிண்ட் y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அப்படின்னா 4 மைனஸ் 1 டிவைடட் பை 1 பை 2 மைனஸ் 2. ஸோ அடுத்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 மைனஸ் 1 3 டிவைடட் பை 1 மைனஸ் 4 டிவைடட் பை 2 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 இன்ட்டு இந்த 2 மேலே போயிடுச்சு, இன்ட்டு 2 டிவைடட் பை 1 மைனஸ் 4னா 3. சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் 2ன்னு தான் கிடைக்கும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. உங்களுக்கு ஏபிங்கிற அந்த இப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா. ஸ்லோப் ஆஃப் ஏபி, இந்த ஏபிங்கிற லைனோட ஸ்லோப்பும் பிசிங்கிற லைனோட ஸ்லோப்பும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஏபியும் பிசியும் உங்களுக்கு எப்படி இருக்கும், பேரலல். ஸோ இங்கே பிங்கிறது காமன் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஏபியும் பிசி நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம், பேரலல்னு சொல்லலாம். பேரலாக இருந்தாலுமே உங்களுக்கு பிங்கிறது காமன் பாயிண்ட்டாக இருந்தால் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் கண்டிப்பாக இருக்கும். பிங்கிறது காமன் பாயிண்ட்டாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏபி இது ஒரு லைனு, பிசி இது ஒரு லைன், இப்படி நீங்கள் தனித்தனியாக சொல்ல முடியாது. ஏபிசி எப்படி ஒரே லைனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பிங்கிறது காமன் பாயிண்ட்டாக இருந்தால் ஏபி பிசி இந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், 3 பாயிண்ட்ஸும் சேம் லைனில் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர் அப்படின்னு சொல்லிடலாங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், யூஸிங் எ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைண்ட் பண்ணி அதில் இருந்து இந்த 3 பாயிண்ட்ஸும் நீங்கள் என்னென்னு சொல்லணும், கொலீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், கன்சிடர் த பாயிண்ட்ஸு ஏ ஆஃப் 1, 3. ஏதாவது 2 பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. 1, 3 நான் 2, 1 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 2 பாயிண்ட் ஃபார்மோட ஈக்குவேஷன் y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூஷன் கொடுங்க. y மைனஸ் 3 டிவைடட் பை 1 மைனஸ் 3 ஈக்குவல் டு x மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1. இப்போ y மைனஸ் 3 டிவைடட் பை 1 மைனஸ் 3னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு 2 ஈக்குவல் டு x மைனஸ் 1 டிவைடட் பை 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, 1 மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 2x ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும்.
எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க. 2x + y - 5 = 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா? சரிங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த லைனோட ஈக்குவேஷன் 2x + y - 5 = 0 நான் கண்டுபிடிச்சிட்டேன். சப்போஸ் அந்த சிங்கிற பாயிண்ட் இதே லைனில் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிங்கிற பாயிண்ட் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்களா? ஸோ சப்ஸ்டியூட் c = 1/4, 4 we get சப்ஸ்டியூஷன் கொடுங்க, உங்களுக்கு ஈக்குவேஷன் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ therefore c of 1/2, 4 satisfies the equation. Therefore the given points are collinear. Next third, வேறு ஏதாவது எனி அதர் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸ் கொலீனியர் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த 3 பாயிண்ட்ஸோட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி இதனோட ஏரியா வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்குது, கொலீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 10th 1/2 டைம்ஸ் ஆஃப் கிவன் பாயிண்ட்ஸை பாருங்கள். ஏங்கிற பாயிண்ட்டு, இது பிங்கிற பாயிண்ட்டு, இது சிங்கிற பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு மறுபடியும் எகைன் ஏ எழுதிக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 × 1 + 2 × 4 + 1/2 × 3. ஸோ 1 + 8 + 3/2 மைனஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஆர்டரில் 3 × 2 -1 × 1/2 -4 × 1. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணுங்களா? ஸோ நான் காமனாக மைனஸை போட்டுக்கிட்டு 6 + 1/2 + 4. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரோ மார்க், இப்படி ஆரோ மார்க் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியாச்சு. மைனஸ் ஆஃப் இந்த சைடு ஆரோ மார்க், இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்கிறத மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறோம் ஃபுல்லுமே. ஓகேங்களா? ஸோ இப்போ 1/2 டைம்ஸ் ஆஃப் சிம்ப்ளை பண்ணுங்கள். 9 + 3/2 - 10 + 1/2 1/2 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 + 3/2 -20 + 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 20 + 1/2. ஓகேங்களா? ஸோ இப்போ 21/2 - 21/2 ஆன்சர் உங்களுக்கு என்ன ஆகிடும், 0ன்னு கிடச்சிடும். ஸோ therefore the given points are collinear. நெக்ஸ்ட் 11th சம் பாருங்கள். A straight line is passing through the point a, 1/2 with slope 5/2. Find the points on the line which are 13 units away from a. ஓகேங்களா? ஏங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு 1,2ங்கிற பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டோட ஸ்லோப்பு m = 5/2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், a straight line passing through the point 1,2 with slope, அந்த லைனோட ஸ்லோப்பு. ஓகேங்களா? ஏங்கிறது 1,2ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற அந்த லைனோட ஸ்லோப்பு 5/12. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் on which the line which are 13 units away from the a. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். அந்த பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏவை விட்டு தள்ளி 13 யூனிட்ஸ் வந்து அவே ஃப்ரம் ஏவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13 யூனிட்ஸுங்கிறது ஒன்றா இந்த சைடு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சைடு இருக்கலாம். எந்த சைடு வேணாலும் உங்களுக்கு அந்த 13 யூனிட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். ஸோ அதனால் பாருங்கள், நான் அதனால தான் டயக்ராம் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு பிசி அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கோங்க. கிவன் பாயிண்ட்டு 1,2 ஸ்லோப் எம்ங்கிறது 5/12ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா m = 5/12ன்னு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை m = நம்ம tan θ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா? we know that m = tan θ. ஸோ tan θ = 5/12ன்னு சொல்லலாங்களா? which is equal to ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ இப்போ நீங்கள் இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு ஒரு டயக்ராம் போடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு 5, அட்ஜசன்ட் சைடு 12. அப்படின்னா உங்களுக்கு ஹைபாட்டினியூஸ் என்னவாக இருக்கும், 13 வருங்களா? ஸோ AC² = AB² + BC². சிம்ப்ளை பண்ணுங்கள், AC = 13 கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா cos θ கண்டுபிடிக்கலாம், sin θவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ cos θங்கிறது உங்களுக்கு என்ன வருங்க, அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். sin θங்கிறது ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த sin θ cos θ கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பராமெட்ரிக் ஃபார்மில் கொண்டு வந்துடலாங்களா?
ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வேறு இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை ஃபைன் பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பெராமெட்ரிக் ஃபார்மில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். therefore the equation of the straight line is x minus x1 by cos theta equal to y minus y1 by sin theta equal to r. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் x1ங்கிறது உங்களுக்கு அந்த பாயிண்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க, 1,2ன்னு கொடுத்துருக்காங்களா. x minus 1 divided by cos thetaங்கிறது 12/13 equal to y minus 2 divided by 5/13 equal to rங்கிறது நம்மளுக்கு away from the இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் 13 units away from this ஏ அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்களா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 13 ஒன்றா உங்களுக்கு 13 units வந்து பாசிட்டிவ் சைடு வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவ் சைடு வரலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகலாம், எந்த சைடு வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ 13 இன்ட்டு இந்த 13 மேலே போயிடுச்சு, 13 into x minus 1 divided by 12 equal to 13 into y minus 2 divided by 5 equal to plus or minus 13. ஸோ உங்களுக்கு இந்த 13 அப்படியே எல்லா ஈக்குவேஷனையும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா x minus 1 divided by 12 equal to y minus 2 divided by 5 equal to plus or minus 1. ஸோ x minus 1 divided by 12 equal to y minus 2 divided by 5 equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு ஈக்குவேஷனு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் பண்ணுங்கள் x மைனஸ், ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ், ஓகே. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா x minus 1 divided by 12 equal to y minus 2 divided by 5 equal to plus 1ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது -1 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ +1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா x minus 1 divided by 12 equal to 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x minus 1 12, x equal to இந்த -1 இந்த சைடு போச்சுன்னா +13 மாறிடும். நெக்ஸ்ட் y minus 12 y minus 2 divided by 5 equal to 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா y equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7ன்னு கிடைக்குங்களா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் x minus 1 divided by 12 equal to y minus 2 divided by 5 equal to -1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 +1 தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க, -1 தனியாக ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈக்குவல் பண்ணுங்கள், x minus 1 divided by 12 equal to -1, எக்ஸுக்கு -1ன்னு கிடைக்கும். y minus 2 divided by 5னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், y minus 2 equal to -5ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா y equal to -3. ஸோ உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் இங்கே பாருங்கள், x equal to 13, y equal to 7ங்களா. ஸோ 13,7 1 பாயிண்ட்டு, -11,-3ங்கிறது another பாயிண்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது அவே ஃப்ரம் 13 units. அந்த 13 units தள்ளி போகிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைடு ஒரு பாயிண்ட் 13,7ம், இன்னொரு சைடு வந்து -11,-3 அப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 12th sum. A 150 meter long train is moving with constant velocity of 12.5 meter per second. Find the equation of motion of the train அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லெட் எக்ஸுங்கிறது டைமு, ஒய்ங்கிறது டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா ஆக்சிஸில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா இதனோட டைமை வந்து நீங்கள் எக்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஒய்ங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஃபார்முலா தெரியும், ஸ்பீடு வந்து 12.5 ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெயினோட லென்த்தே 150 மீட்டர். அதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் அந்த ட்ரெயின் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? வித் அந்த ட்ரெயினோட லென்த்தையும் நீங்கள் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அதனால் 12.5 ஈக்குவல் டு 150 ப்ளஸ் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸுங்கிறது நான் ஒய்ன்னு எடுத்துருக்கேன்னா ப்ளஸ் ஒய் டிவைடட் பை டைம் வந்து எக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ 12.5 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே போயிடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 150 ப்ளஸ் ஒய். இப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த டேர்ம் இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா 12.5x மைனஸ் 150. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து டைம் டேக்கன் டு கிராஸ் எ போல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டேக்கன் டு கிராஸ் எ போல். இப்போ ஏதாவது ஒரு போல் இருந்துச்சு, அந்த ட்ரெயின் போகிற பாதையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு போல் இந்த மாதிரி ஒரு கம்பம் மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கிராஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த அந்த ட்ரெயின் ஃபுல்லும் கிராஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு இன்ஜின் இருக்கும், அதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பெட்டியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிராஸ் ஆகிறதுக்கு உண்டான டைம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அதனோட டைம் வேணும் அப்படின்னா அந்த ட்ரெயின் ஃபுல்லும் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஒய்ங்கிறது 0வாக இருக்குங்களா, அந்த டிஸ்டன்ஸு ஒய்ங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடுங்களா. ஸோ வென் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஒய் 0ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12.5x மைனஸ் 150 கிடைக்கும். ஸோ இது இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா
12.5 equal to 150. So x equal to 150 divided by 12.5 அப்படின்னா உங்களுக்கு 12 seconds கிடைக்கும். Next, the time taken to cross the bridge of length 850 meter is. இப்போ நம்மளுக்கு ஒரு bridge வந்து 850 meter லென்த்தில் இருக்குது. இப்போ இதுதான் அந்த பிரிட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அது வந்து உங்களுக்கு இது வந்து 850 மீட்டர் லென்த்து. இப்போ அந்த ட்ரெயின் வரும்போது இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜில் ஃபஸ்ட்டு இங்கே இருந்து வருது உங்களுக்கு, இந்த ட்ரெயின் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே போய் இது ஃபுல்லும் உங்களுக்கு கிராஸ் ஆகும். இதை ஃபுல்லும் கிராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போச்சு அப்படின்னா அது எவ்வளோ நேரம் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ இது லென்த் இருக்குது, 850 மீட்டர் இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா வென் ஒய் ஈக்குவல் டு 850 மீட்டர்னு எடுத்துக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 850 மீட்டர்னு போட்டிங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 850 ஈக்குவல் டு 12.5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 150. ஸோ 12.5 அப்படியே வச்சுட்டு நீங்கள் இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா 12.5x ஈக்குவல் டு 850 ப்ளஸ் 150னா 1000ன்னு வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை 12.5 சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 80 seconds அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ therefore the time taken to cross the bridge of length 850 meter is 80 seconds. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 13th sum. A spring was hung from a hook in the ceiling. A number of different weights were attached to the spring to make it stretch, and the total length of the spring was measured each time is shown in the figure. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹூக்கில் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், அட்டாச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஹூக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கை அட்டாச் பண்ணுறீங்க. ஒரு ஸ்ப்ரிங்கை அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெயிட்டை அதை வச்சிங்க அப்படின்னா வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் உங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வெயிட் அதிகமாக வைக்கும்போது ஸ்ப்ரிங் என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் அதிகமாகுங்களா. இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் என்ன ஆகும், உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ அதனோட வந்து உங்களுக்கு அதுதான் டேபிளில் கொடுத்துருக்காங்க. வெயிட் 2 kg போடும்போது உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு 3 centimeter லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது. வெயிட் வந்து 4 kgன்னு போடும்போது 4 centimeter போகுது. 5 போடும்போது 4.5, 8 போடும்போது 6 மீட்டர் லென்த் சென்டிமீட்டர் லென்த் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ட்ரா த கிராஃப் ஷோ த ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிராஃபை போடுங்க. கிராஃப் வந்து நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் 2,3, 4,4, 5,4, 4.5, 8,6 பாயிண்ட் அப்படியே பிளாட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் 2,3, 4,4, 5,4.5, 8,6 இந்த பாயிண்ட்டை மட்டும் பிளாட் பண்ணி நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், லைனை வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை வெயிட்டும் ஒய் ஆக்சிஸை லென்த்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ரிலேட்டிங் த லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் டு த வெயிட் ஆன் இட். இப்போ அதனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. 2 point ஃபார்ம் தான் உங்களுக்கு. நீங்கள் எனி 2 points எடுத்துக்கோங்க. லெட் த பாயிண்ட்ஸ் பி 2,3 and 4,4. நான் 2 points எடுத்துக்கிட்டேன். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஸோ இப்போ y minus y1க்கு பதிலாக 3 divided by 4 minus 3 equal to x minus 2 divided by 4 minus 2. சிம்ப்ளை பண்ணுங்கள். y minus 3 divided by 1 equal to x minus 2 divided by 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into y minus 3 equal to x minus 2. இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2y minus 6 equal to x minus 2ன்னு கிடைக்கும். எல்லா டேர்ம்ஸும் ஒன் சைடு கொண்டுட்டு போங்க. எல்லா டேர்ம்ஸும் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா x minus 2 minus 2y plus 6 equal to 0. சிம்ப்ளை பண்ணிங்கன்னா x minus 2y plus 4 equal to 0. ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட் கொஷின். வாட் இஸ் த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங்? அந்த ஸ்ப்ரிங்கோட ஆக்சுவல் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அதோட வெயிட் 0வாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆக்சுவல் லென்த் கிடைக்கும். ஸோ வெயிட் வென் x equal to 0, வெயிட் உங்களுக்கு வந்து இங்கே வெயிட்டு இங்கே லென்த்து. ஸோ x 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கோட ஆக்சுவல் லென்த் என்னன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 0 minus x-க்கு 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்க அப்படின்னா 0 minus 2y plus 4 equal to 0. சிம்ப்ளை பண்ணுங்கள். y equal to 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ therefore the actual length of the spring is 2 centimeter. Next, if the spring has to stretch 9 centimeter long, how much weight should be added? அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து 9 centimeter லாங் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எவ்வளோ வெயிட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 9 சப்ஸ்டியூஷன் கொடுங்க.
சரிங்களா. ஸோ இப்போ ஒய்க்கு பதிலாக 9 சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா when y equal to 9 centimeter, so 1 implies x minus 2 into 9 plus 4 equal to 0. So x minus 18 plus 4 equal to 0. So x equal to 14 கிடைக்கும். So therefore the weight should be added 14 kg. Next fifth sum. இதில் how long will the spring be when 6 kilograms of weight on it? 6 kg நீங்கள் வெயிட் போடும்போது எவ்வளோ வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து லென்த்தியாக போகும், எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. when x equal to 6 ஈக்குவேஷன் நம்பர் 1லேயே போடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, 6 minus 2y plus 4 equal to 0னா y equal to உங்களுக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. therefore the length of the spring is 5 cm. எப்போ உங்களுக்கு 6 kg வெயிட் போடும்போது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 14th sum. A family is using liquefied petroleum gas LPG of weight 14.2 kg for consumption. Full weight 29.5 kg இருக்கு. Includes the empty cylinder star weight of 15.3 kg. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் அதனால் இது எடுத்துக்க வேணாம். 14 that is அந்த கேஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 14.2 kg உள்ளார கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் யூஸ்டு வித் த கான்ஸ்டன்ட் ரேட் தென் இட் இஸ் லாஸ்ட் ஃபார் 24 days. 24 daysல உங்களுக்கு அந்த சிலிண்டர் தீந்துருது. ஓகேங்களா. தென் த நியூ சிலிண்டர் இஸ் ரீப்ளேஸ்டு. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ரிலேட்டிங் த குவான்டிட்டி ஆஃப் த கேஸ் இந்த சிலிண்டர் டு த டேஸ். ஸோ ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் டேஸ், ஒய்ங்கிறது வெயிட் ஆஃப் த கேஸோட வெயிட். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் வந்து உங்களோட எக்ஸுங்கிறது 0ங்களா. ஃபஸ்ட்டு நாள் வந்து உங்களுக்கு 14.2 kg வெயிட் இருக்குது கேஸோட வெயிட். அதே 24th டே வந்து உங்களுக்கு அந்த கேஸோட வெயிட்டு 0 ஆகி போயிடுது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை பாருங்கள், 0,14.2 இந்த இடத்துல இருக்குங்களா. ஸோ 24,0னா இங்கே இது எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் மாதிரி இருக்குங்களா. நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 24 14.2 இல்லைன்னா நீங்கள் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எக்ஸ் இன்டர்செப்ட் ஏங்கிறது 24ம் ஒய் இன்டர்செப்ட் பிங்கிறது 14.2ன்னு எடுத்துக்கிட்டு இன்டர்செப்ட் ஃபார்முலா போட்டேன். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1, எக்ஸ் பை 24 ப்ளஸ் ஒய் பை 14.2 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. ஸோ ஒய் பை 14.2 ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை 24. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 14.2 இன்ட்டு, ஸோ இது இன்னரில் இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 14.2 மைனஸ் 14.2 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 24. ஸோ இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 14.2 மைனஸ் இதை வந்து ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர்னா 142 டிவைடட் பை 20 240 வந்துடும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இன்ட்டு எக்ஸ். இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 71/120 கிடைக்கும். therefore y equal to 14.2 minus 71/120 x. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கு வருது, 24 டேஸ்க்கு தான். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 24. இங்கே 24 டேஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சிலிண்டர் தான் மாற்ற போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ட்ரா த கிராஃப் ஃபார் 96 டேஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிராஃபை பாருங்கள். ஸோ இப்போ இந்த கிராஃபு உங்களுக்கு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வெயிட் நம்பர் ஆஃப் டேஸு, ஒய் ஆக்சிஸ் வந்து வெயிட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 0 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 0 டேஸில் 14.2 kg வெயிட் இருக்குது. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது 24th டே சிலிண்டர் உங்களுக்கு நில்லாயிடும். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நியூ சிலிண்டர் எடுத்து வைப்போம். அது அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஒரு 20 ஆவரேஜ் ரேட் தானே 24, இங்கே அடுத்து ஒரு 24 டேஸ் அப்படின்னா உங்களுக்கு 48. ஓகேங்களா. ஸோ அந்த 48 டேஸில் செகண்ட் சிலிண்டர் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் சிலிண்டர் நீங்கள் எடுக்கும்போது 14.2 kg வெயிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 72 டேஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா. ஒரு 24, நெக்ஸ்ட்டு ஒரு 24, அடுத்து ஒரு 24, உங்களுக்கு எவ்வளோ வந்துடும் 72 டேஸ். அதுக்கு அடுத்து இந்த 72 ப்ளஸ் இன்னொரு 24 ஆட் பண்ணிங்கன்னா 96 டேஸ்க்கு வந்துடுங்களா. ஸோ 96 டேஸ்க்கு நெக்ஸ்ட்டு ஒரு சிலிண்டரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடுத்து வச்சிங்க அப்படின்னா 96 டேஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ therefore y equal to f of xங்கிறது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 24. ஒவ்வொரு 24க்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு சிலிண்டர் 24 டேஸ்க்கு ஒன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கீங்களா. ஸோ அது பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியடு 24. ஸோ f of x equal to f of x plus 24 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷனாக ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 15th sum. In a shopping mall there is a hall of cuboid shape
with dimension 800 into 800 into 720 units, which needs to be added the facility of an escalator in the path as shown by the dotted line in the figure. So find the minimum total length of the escalator அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்த டயக்ராம் தான் நம்மளுக்கு நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட தட் இஸ் லென்த்து உங்களுக்கு பாருங்கள், இது 800, அதாவது லென்த்து பிரெத்தும் 800, அதனோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 720 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி, இந்த ஷாப்பிங் மாலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, லிஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னா இங்கேருந்து இங்கே போயிட்டு இப்போ இந்த இடத்துல போய் உங்களுக்கு பெண்டு கட்டாகி மறுபடியும் இந்த சைடு போயிட்டு இந்த இடத்துல போய் கட்டாகி உங்களுக்கு எங்கே ஆகுது, இங்கே போய் மறுபடியும் டேர்ன் பண்ணி இந்த சைடு போகுது. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு இடமும் இந்த இடத்துல போய் கட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் டாப் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த டயக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே என்ன ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த டேர்னிங் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் போகுது பார்த்தீங்களா, அதா இது அடுத்து செகண்ட் ஃப்ளோரை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது அப்படியே இங்கேருந்து போகுங்களா, அடுத்தது செகண்ட் ஃப்ளோர், அடுத்த ஃப்ளோருக்கு இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிற மாதிரியும், இது செகண்ட் அடுத்த பெண்டு, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃப்ளோருக்கு, இது ஃபோர்த்து ஃப்ளோருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அடுத்தது போகும், அதுக்கு அடுத்து இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் உங்களுக்கு டாப்புக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்த்து இதுவும் 800 தான் கொடுத்துருக்காங்க, லென்த்து பிரெத்து ரெண்டுமே 800 தான். ஸோ உங்களுக்கு இங்கே 800 தான், இதனோட டிஸ்டன்ஸ் 800 தான், இதனோட டிஸ்டன்ஸ் 800, இங்கேயும் 800 தான். உங்களுக்கு எல்லா பக்கமும் என்ன தான் இருக்குது, இந்த 800 தான், இந்த தட் இஸ் உங்களுக்கு லென்த்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதனோட டோட்டல் ஹைட்டு தான் 720ன்னு கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு. ஸோ அதனோட ஹைட்டு வந்து 720. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயக்ராமில் 0ல் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 800, நெக்ஸ்ட் ஒரு 800, 800, 800. ஸோ இதனோட டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 3200. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சிஸில் போடும் பொழுது இதுதான் உங்களுக்கு ஆக்சிஸ், இந்த மாதிரி ஆக்சிஸில் போடும்போது 3200 இந்த டிஸ்டன்ஸும் இதனோட ஹைட்டு 720 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஸில் கொண்டு வந்து போட்டிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வர மாதிரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் இங்கே வரைக்கும் உள்ள ஹைட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஹைட்டு வந்து இந்த டயக்ராமில் இந்த ஹைட்டு, அதுக்கு அடுத்து இந்த தேர்டு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் இங்கே இருக்கிற ஹைட்டு, ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஹைட்டு, இதனோட ஹைட்டு. அது உங்களுக்கு தேவையில்லாத 720ன்றது நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைண்ட் த மினிமம் டோட்டல் லென்த் ஆஃப் த எஸ்கலேட்டர். இதுதானே உங்களுக்கு எஸ்கலேட்டர், இந்த டாட்டட் லைன்ஸ் தான் எஸ்கலேட்டர், இதனோட மினிமம் லென்த்து டோட்டல் லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த லென்த்து வேணும், இதுதான் இந்த எஸ்கலேட்டர், நான் ஆக்சிஸில் போடும்போது இது எஸ்கலேட்டர், இந்த லென்த்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது லெட் எக்ஸ் பி த லென்த்து, ஒய் பி த ஹைட். இது லென்த்து, இது ஹைட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் 0,0 இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது, இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது எடுத்துக்கிறீங்க. இன் ட்ரையாங்கிள் OHD, இந்த OHD இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் OD ஸ்கொயர் ஈக்குவல் டு OH ஸ்கொயர் டிவைடட் ப்ளஸ் HD ஸ்கொயர்னு எழுதலாங்களா, OD ஸ்கொயர் ஈக்குவல் டு OH ஸ்கொயர் ப்ளஸ் HD ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா. ஸோ இப்போ OD ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் OHங்கிறது உங்களுக்கு லென்த் எவ்வளோங்க வருது, இந்த லென்த்து 3200ங்களா. ஸோ 3200 the whole square plus 720 the whole square கிடச்சிருங்களா, which is equal to square root of 80. இங்கே பாருங்கள், இந்த 3200ம் 720 நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க காமன் டேர்மில், 3200 720 10ஆல் அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா 320 72. இதுக்கு 2ஆல் பண்ணலாங்களா மறுபடியும் 1, நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணுங்கள், மறுபடியும் நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணிங்கன்னா 49. இதுக்கு மேலே உங்களுக்கு காமன் டேர்ம் கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 × 2 எவ்வளோங்க வரும் 40, 40 × 2 தட் இஸ் 10 × 2 20, 20 × 2 40, 40 × 2 80, 80 × 40, 80 × 40 அப்படின்னா உங்களுக்கு 3200 வரும்.
80 into 9 அப்படின்னா 720 உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதனால் 80 into 40 the whole square plus 80 into 9 the whole square எடுத்துக்கிட்டு இதில் 80 the whole square போத் டேர்ம்ஸில் வந்து காமனாக அவுட்டரில் எடுத்துக்கோங்க. 40 the whole square plus 9 the whole square ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 80 வந்து ரூட்டுக்குள்ளார இருந்து ஸ்கொயர் பண்ணும்போது வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 80 மட்டும் வெளியில் வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர்னா 1600 ப்ளஸ் 9 ஸ்கொயர்னா 81 1681 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இருக்கும். 1681க்கு ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41 ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3280. ஸோ தேர்ஃபோர் மினிமம் லென்த் ஆஃப் த எஸ்கலேட்டர் இஸ் 3280 minutes ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த ஹைட் அட் விச் த எஸ்கலேட்டர் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் இப்போ இந்த எஸ்கலேட்டர் வந்து இந்த இடத்துல இங்கே போகுது, டைரக்ஷன் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்குதுங்களா, இப்படி போய் திரும்பிடும். இப்போ வந்து இதில் உங்களுக்கு ஒரு கியூபாய்டு ஷேப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இங்கேருந்து இந்த இடம் போய் உங்களுக்கு என்ன ஆகும், டேர்ன் ஆகி தான் போகும். இப்படி போய் இந்த இடத்துல டேர்ன் ஆகும், மறுபடியும் இந்த இடத்துல போய் இந்த சைடு டேர்ன் ஆகிடும், இங்கே போய் இப்படி டேர்ன் ஆகி வரும். அந்த டேர்ன் ஆகிற ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈக்குவேஷனோட எஸ்கலேட்டரோட ஈக்குவேஷன் நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹைட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஈக்குவேஷனோட எஸ்கலேட்டரோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா. 2 பாயிண்ட் ஃபார்மை போடுங்க. y - 0 by 720 minus 0 equal to x minus 0 divided by 3200 minus 0. ஸோ இப்போ y divided by 720 equal to x divided by 3200. y equal to 720 divided by 3200 into x. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 9/40 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் உங்களுக்கு 9/40 ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு 9/40 into x ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள். when x equal to 800. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராமில் x equal to 800 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x equal to 1600 இவ்வளோ தூரத்துக்கு போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்டு கிடைக்கும். x equal to 1000 தட் இஸ் 2400 இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த டயக்ராமில் பார்க்கும் பொழுது 800 இந்த ஹைட்டு கிடைச்சிரும். இங்கே போய் இங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஹைட்டு கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹைட்டு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஹைட்டு தான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுது டோட்டல் ஹைட்டு. நீங்கள் 3 ஹைட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ பாருங்கள், when x equal to 800 அப்படின்னா y equal to உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 180 யூனிட்ஸ்னு கிடைச்சிரும். ஸோ therefore ஹைட் a h1ஓட ஹைட்டு. x equal to 1600ன்னு போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 360 யூனிட்ஸு. நெக்ஸ்ட்டு when x equal to 2400 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 540 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கிது ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஹைட் அந்த தேர்டு ஹைட்டு சப்ஸ்டியூஷன் கொடுங்க, ஆன்சர் வந்து. நெக்ஸ்ட் த தேர்ட் சம் பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் த எஸ்கலேட்டர் அட் த டேர்னிங் பாயிண்ட்ஸ். அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட ஸ்லோப் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லோப் வேணும் அப்படின்னா ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, இதுலேருந்தே நீங்கள் டேரெக்டாக ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாம். y equal to mx. ஸோ இப்போ இதில் பாருங்கள், y equal to mx, y equal to 9/40x நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்களா, அந்த எஸ்கலேட்டரோட ஈக்குவேஷனு. அந்த ஈக்குவேஷனில் இது உங்களுக்கு எப்படி இருக்குங்க, y equal to mxங்கிற மாதிரி இருக்குதுங்களா, இந்த mங்கிறது தான் உங்களுக்கு என்னது ஸ்லோப்பு. ஸோ therefore ஸ்லோப் ஆஃப் த எஸ்கலேட்டர் equal to 9/40. ஸோ பை ஈக்குவேஷன் 1 ஓகேங்களா. ஸோ இதில் exercise 6.2 15 sums ஓவர். ஸோ ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.